மீன் குழம்புனாலே புளி ஊற்றி தான் வைக்கணுமா? இது காரா மீன் குழம்பு யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது புளியெல்லாம் ஊற்றாமல் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு அவ்வளோ மைல்டு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் நல்லாவே ஒரு ஹெல்த்தியான வேலை கொடுக்க முடியும். எப்பயுமே சிக்கன் மட்டனே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் ஃபிஷ் வெரைட்டியில் புளிப்பு காரம் இல்லாமல் இப்படி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து நல்லா சாஃப்டாக வர குக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, பெருஞ்சீரகம், சீரகம், வெள்ளைப்பூடு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், தேங்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி சாஃப்டானே மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்து கொஞ்சம் மசாலா கரகாமல் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா சாராட்டம் ரசமாட்டம் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உப்பு சேர்த்து தேவைக்கிற தக்கன தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒவ்வொரு காரா மீனாக சேர்த்துக்கலாம். காரா மீனை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கிண்டி விடக்கூடாது, அப்படியே கூழ் மாதிரி ஆயிரும். அப்படியே மீனை ஒன்று ஒன்றா சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஏந்தி கரண்டி வச்சு நீங்கள் தனித்தனியாக அப்படி எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லது. இது டேஸ்ட்டு நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே ஒரே மெத்தடில் புளி ஊற்றி நீங்கள் குழம்பு சாப்பிட்ருந்தீங்கன்னா இது நிஜமாவே நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை நாங்களாம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி பவுலில் அள்ளி வச்சே சாப்பிட்டு போயிடுவோம். குழம்பு அதெல்லாம் சாதம் அதெல்லாம் தாண்டி இப்படியே வச்சு சாப்பிட்டு போயிடுவோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டில் இருக்கும்.